புதுக்கோட்டையில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த 46 வயது பெண்மணியின் உடல் உறுப்புகள் உறவினர்கள் ஒப்புதலோடு 2 சிறுநீரகம், 2 கண்கள், 2 நுரையீரல்கள், கல்லீரல் ஆகியவை தானமாக பெறப்பட்டது. தொடர்ந்து அவரது உடலுக்கு அரசு உத்தரவுப்படி அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பெண்மணியின் இத்தகைய செயலுக்கு பலரும் தங்களது இரங்கலோடு பாராட்டுக்குரிய உருக்கமான பதிவையும் வெளியிட்டு வருகின்றனர். சார் கொஞ்சம் மறைக்கலாம். மேடம் பின்னாடி வாங்க கிட்ட போவாங்க. சார் சார் கொஞ்சம் கிராஸா செஞ்சு சார் அப்படியே அப்படி அண்ணா அண்ணா கொஞ்சம் மறைக்காதீங்க சார் சார் அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா இதான் ஜஸ்ட் இப்படி போவோம். கிட்ட வந்துடாது. கடந்த 7/8/2024 வந்து சாலை விபத்தில் காயமடைந்த
46 வயதுடைய பெண் வந்து நமது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து நேற்று வந்து மூளை சாவு அடைந்ததை ஒட்டி அவங்களுக்கு உடல் உறுப்பு தானத்துக்கு அவங்க மகள்கள் 2 மகள்களின் சம்மதத்துடன் உடல் உறுப்பு தானம் வந்து இன்னைக்கு வந்து நடைபெற்று இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து உடல் உறுப்பு தானம் எடுத்துட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து நுரையீரல்கள் 2 நுரையீரல்கள், 2 கிட்னி, 1 கல்லீரல், 2 கண்கள் வந்து தானமா பெறப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து நுரையீரல் வந்து சென்னைக்கும், கல்லீரல், கண்கள், 1 கிட்னி வந்து மதுரைக்கும், 1 கிட்னி வந்து தஞ்சாவூருக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி இது 3வது முறையாக உடல் உறுப்பு தானம் பெறப்பட்டுள்ளது. இந்த உடல் உறுப்பு தானம் பெறப்பட்டவங்களுக்கு நமக்கு அரசு மரியாதையின்படி மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு செட்டியாப்பட்டியைச் சேர்ந்த மாரிக்கண்ணன் மற்றும் பலர் சமயபுரம் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றபோது நார்த்தாமலை அருகில் சாலை விபத்தில் படுகாயமடைந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தோம். அவர்கள் பரிசோதித்து பார்த்துட்டு மூளைச்சாவு அடைந்ததாக சொன்னார்கள். டாக்டர்கள் ஏற்பாட்டின் பேரில் அவரது மகள்களின் சம்மதத்தின் பேரில் உடல் உறுப்பு தானம் செய்ய சம்மதித்தோம். அதனால் உடல் உறுப்பு தானம் அதனால் உடல் உறுப்பு தானம் செய்யலாம். ஐயோ என்னப்பா உன்னை அண்ணன் மாதிரியே ஒரு போலாரு பின்னாடி வரும் நிற்கிறாரு நீ கையை விட்டுரு.